கடந்த காணொளியில எரிமலையில எரிமேலி பார்த்தோம். எரிமேலியிலிருந்து நாங்க பம்பைக்கு போற வழியில இந்த வழிநெடுக இந்த காட்சிய நீங்க பார்க்கலாம். இதுதான் கேரள அரசாங்கத்தால் நிலக்கலையிலிருந்து மேல செல்லக்கூடிய பம்பை வரைக்கும் செல்லக்கூடிய பேருந்து. இதுல 2 வகையான பேருந்து நீங்க பார்க்கலாம். ஒரு பேருந்து ஏசி, இன்னொன்னு நான் ஏசி. ஏசிக்கான பேருந்து கட்டணம் 80, நான் ஏசிக்கான கட்டணம் ரூ. 50 ஆகுறாங்க. நாங்க பம்பை தான் நீங்க பார்க்கலாம். கங்கை நதியாம் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி அப்படிங்கிற பாடலை நீங்க கேட்டிருப்பீங்க. கங்கை நதிக்கு ஒப்பான இந்த பம்பை நதி மிகவும் போற்றி பார்க்கணும். ஏனென்றால் நம்ம வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் இந்த துணிகளை இங்கே வர்றாங்க. அதை விடாத பார்க்கணும். அதுக்குன்னு தனியாக ஆளுங்க போட்டு அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தால் நாம் கொஞ்சம் சுத்தபத்தமாக இயற்கையோடு நாம் ஒன்றிருக்கணும். ஆனால் முதல்லலாம் இங்கே சபரிமலையில் சோப்புலாம் போட்டு குளிக்க முடியாது. அப்படிலாம் பம்பையில் இருந்தது. ஆனால் இப்போ ஒருத்தர் நிறைய பேர் குளிக்கிறாங்க. ஆனால் பம்பை நதி புனிதமானது. அதனால் இந்த சோப்பு இந்த மாதிரி துவைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நாங்கள் சரியாக ஒரு 6, 8 மணிக்கு வந்து 9, 10 மணிக்கு மலை ஏறுற காட்சி தான் நீங்கள் பார்க்கலாம். இந்த கன்னிமூல கணபதிக்கு ஏறுறதுக்கு முன்னால் சூடம்பதி கும்பிட்டு இந்த பந்தளராஜன் இங்கே வந்து ஐயப்பனை இப்போ காட்டில் பார்த்து எடுத்ததாக ஒரு நினைவாக இந்த வச்சிருக்காங்க. இதுதான் கன்னிமூல கணபதி நீங்கள் பார்க்கலாம். இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் நீங்கள் ஏறினீங்கன்னா போயிடலாம். கன்னிமூல கணபதியில் தேங்காய் முதல் வருஷம் கூடிய வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் தேங்காய் உடைச்சிட்டு தான் கிளம்புவாங்க. பாருங்க எப்படி நாங்கள் போகிறப்ப லேசான தூரல் இருந்துச்சுல, வெயிலே இல்லை. நாங்கள் மணி ஏறால மணி 11 மணி இருக்கும். ஆனால் பாருங்கள் 11 மணி மாதிரியே தெரியுது. நல்லா மழை லேசாக தூரிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 1:30 மணி 2 மணிக்கு மேலே ஏறிட்டோம். இந்த மேலே ஏறின காட்சி தான் நீங்கள் பார்க்கலாம். இது ஐயப்ப ஆலயம். ஐயப்ப ஆலயத்தை இங்கேருந்து காமிச்சிருக்கோம். நாங்கள் வழிநெடுகில் வீடியோ நாங்கள் எடுக்கல. எடுத்திருந்தா உங்களுக்கு வழிநெடுக காமிச்சிருப்போம். நேராக எடுக்க முடியாதனால மழை பெஞ்சிட்டதுனால கேமரா நனைஞ்சு போயிடும் அப்படிங்கிறத நாங்கள் எடுக்கவே இல்லை. அந்த கியூவில் மேலே ஏறி 18 படி ஏறி 18 படிக்கு மேலே இருக்கிறத காட்சியை உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கோம். பாருங்கள் இப்படி ஐயப்ப பக்தர்கள் நாங்கள் வைகாசியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த வருஷமே ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் கார்த்திகை மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு 1000 பேர் 2000 பேருக்குள்ளார இருக்கலாம். நீங்கள் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் நகரவே முடியாது. அவ்வளோ கும்பலாக இருக்கும். அவ்வளவு சீசனில் வந்தீங்கன்னா அவ்வளோ கும்பலாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இந்த ஐயப்ப தரிசனத்தை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கும். நாங்கள் கண்ட காட்சியை உங்களுக்கு பாருங்கள். சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு வணங்குறாங்க. இதுதான் இங்கே இது மூலையில் மணி கட்டியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். வேண்டுதலைக்காக ஐயப்பனுக்காக வேண்டுதலை செய்து மணி கொண்டாந்து வச்சா வீட்டில் மணிகண்டம் பிறப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சார்ந்ததாக இருக்குது. அந்த நம்பிக்கை சார்ந்த நிகழ்வுகளை இன்னும் நடந்துட்டு இன்னும் நீங்கள் மணி கொண்டாந்து கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. மணியை எடுத்துகிட்டு வர வச்சுங்களேன். இந்த ஐயப்பனுடைய வரலாறு தமிழகத்தில் பெரும்பாலும் தெரியணும்னா 1900 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆச்சு. நவாப் ராஜமாணிக்கம் அப்படிங்கிற ஒருத்தர் கேள்விப்பட்டுங்களா? அவர் நல்லா ஃபேமஸ் ஆனவர். நாடக சங்கத்துடைய தலைவர் நவாப் ராஜமாணிக்கம் இருந்தார். நம்பியார் எல்லாத்துக்கும் தெரியும். நடிகர் நம்பியார். நம்பியாருக்கே குருநாதர் அப்படின்னா நவாப் ராஜமாணிக்கம் அப்படின்னு சொல்லலாம் வச்சுங்களேன். அவரும் பிடி ராஜன் அவர்கள், பிடிஆர் பழனிவேல் பாட்டனார், அவரும் சேர்ந்து ஐயப்பன் சிலை ஒன்று செஞ்சு தமிழ்நாடு பூரா அந்த ஐயப்ப சிலையை ஊர்வலமாக வந்து கொண்டாந்து அப்புறமேட்டுக்கு சபரிமலையில் வச்சாங்க. அதுக்கு முன்னால் சபரிமலையில் ஒரு தீப்பட்டு தீக்கிரையானதால் அந்த சிலையெல்லாம் சேதமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் திருப்பி தமிழ்நாட்டிலேருந்து நம்பியார், பிடிஆர் ராஜன் மற்றும் ராஜமாணிக்கம் அவர்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த ஐயப்ப விக்கிரகம் தங்கத்தால் செய்யப்பட்டு தமிழ்நாடு பூரா ஊர்வலம் வந்து அப்புறமேட்டுக்கு போச்சுன்னு சொல்ல. இந்த காட்சியை நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். ஐயப்பன் கோயிலுக்கு வரவங்களுக்கு சந்தனம் ஒரு மணி கட்டுற பார்த்தா இந்த மணி எடுக்கிற நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் மணி எடுக்கிறாங்க. மணி எடுத்தால் காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நீங்கள் வந்து ரிட்டர்ன் கொடுக்கல 2 மணியாக கொண்டாந்து வைக்கணும், 3 கூட வைக்கலாம். அது உங்கள் பிரியம். முன்னெடுத்து போனால் காரியம் முடிஞ்ச உடனே நீங்கள் கொண்டாந்து வைக்கணும். இந்த மாதிரி ஆலயத்தில் ரொம்ப காலமாக இது இருந்து வச்சுக்கலாம். பாருங்கள் மணி விற்கிற காட்சி அந்த நீங்கள் பார்க்கலாம். அது நிறைய பேர் கட்டுறாங்க, கட்டி எடுத்துக்கிறாங்க அவங்களே. ஆனால் மணி வாங்குறதுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. பாப்பா பாருங்க மணி கட்டுறதுக்கோசரம் அந்த மணி தூக்கிறார் நண்பர்.
நம்ம தூக்கிவிட்டு அந்த மணியை உடனே அப்படி கழட்டி வச்சுங்களேன். மணி கட்டுறது தான் ரொம்ப சிறப்பு. இது நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஐயப்பன் வந்து காடுகளுடைய ராஜாவா இருந்திருக்காரு. நீங்க பந்தளராஜர் வந்து அவர் தத்துப்பிள்ளையா வந்து திருப்பி ஐயப்பன் மலைக்கே வந்துட்டாரு. இப்ப நாங்க போன குழுவினர் அனைவரும் ஒண்ணா நின்னு ஒரு புகைப்படம் எடுத்திருக்கோம். இந்த வீடியோ எடுத்ததுனால நான் இருக்க மாட்டேன்னு வச்சுங்களேன். அதுதான் அனைவரும் நின்னு ஒரு ஐயப்பனுக்கு அந்த பின்னால. ஆனா பரவால்ல. கேமராலாம் இதுல அனுமதிக்கிறாங்க நம்மள. புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கெல்லாம். ஆனா தெரியாத தான் எடுக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. அத நீங்க பார்த்தீங்கன்னா லேடீஸ்லாம் வரதுனால சரி ஒரு தடவ ஒரு முறை வராங்களா, 2 முறை வராங்களான்னு சொல்ல முடியாது. அதனால அது நாங்க ஐயப்பன்ட்ட எடுத்துக்கிட்டோம். இது நெய் உடைக்கிற இடம்னு பார்த்தீங்களா, நீங்க நெய் உடைக்கிறதுக்கு தனியா டேங்க் மாரி இருக்கு. உடைச்சு உள்ள ஊத்திட்டீங்கன்னா நெறைய நெய் நெய் தொட்டின்னு சொல்லி இது உள்ள போயிரும். அப்ப இருந்தே இருக்குங்க. இப்போ கொஞ்சம் மாடிஃபிகேஷனா பண்ணி மேல சில்வர் பிளேட்டு டைல்ஸ்லாம் ஒட்ட வச்சுக்கிறாங்க. முதல்ல கருங்கல்ல உடைச்சு விட்டேன். நீங்க உடைச்சு விட்டீங்கன்னா, அத அப்படியே எடுத்துருவாங்க பாத்தீங்களா? நெய்ய உடைச்சு எடுக்கிற காட்சி தான் உங்களுக்கு நாங்க பதிவு பண்ணியிருக்கேன். அத தட்டி அத அபிஷேகத்துக்கு வேணுங்கிறத போட்டு போலாம். அப்படி இருந்தா பாருங்க நெய்ய தூக்குல ஊத்துற காட்சி நீங்க பார்க்கலாம். இது இது நல்ல புதுமையா செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இது ஏற்கனவே இருந்தது தான். அதே இடத்துல தான் வச்சிருக்காங்க. ம். நெய்ய இப்படி தனியா ஒருத்தர் 2 பேர் போறாங்கன்னு உடைச்சு செஞ்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். இதே போல எப்படின்னா, இது மஞ்ச மாதா கோயில் நிகழ்வுல எங்க உறவினர் திருச்சி அருணாசலம் அவர்கள் வந்திருந்தப்ப, அவரு எதிர்பார்க்காத நாங்க மாசம் மாசம் வர்றாருன்னு வச்சுக்கங்களேன். மாசம் மாசம் வந்து 10 மணிக்கு உளுந்தன்னம் போடுவாரு. இப்ப பாருங்க முதல் மாசங்கள்லாம் மஞ்ச மாதா தேங்காய் உடைக்கிறதில்ல. தேங்காய் உருட்டுவாங்க. உருட்டிக்கிட்டே இப்படி ஒரு ரவுண்டு வந்து கொண்டாந்து அந்த இடத்துல சேர்த்துருவாங்கன்னு வச்சுக்கங்களேன். தேங்காய் உருட்டுற நிகழ்ச்சி தான் நீங்க பார்க்கலாம். நெறைய பேர் உருட்டிட்டே இருப்பாங்க. அ இது வந்து மஞ்ச மாதா கோயில்ல மஞ்சள், ம் ரவிக்கி துண்டு இதெல்லாம் வச்சு சாமிகிட்ட வேண்டுனேன்னா, நீங்க திருமணம் ஆகறதுக்கு திருமணம் தடை நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நெறைய பேர் கொண்டாந்து இருமுடியில கொண்டாந்து அத கொஞ்சம் வச்சு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணீங்கன்னா, அவங்க உள்ள ஏதோ சொல்லி பேர் சொன்னீங்கன்னா அர்ச்சனை பண்ணி தராங்கன்னு வச்சுக்கங்களேன். எங்க அக்கா இவங்க 75 வயதுக்கு மேற்பட்டவங்க. நெய்க்காய் நாங்க உடைக்கிறத தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இது எங்கன்னா இந்த சபரிமலையில அன்னதான கூடம் இருக்கு இல்லைங்களா? அன்னதான கூடத்துக்கு பக்கத்தால நாங்க நிகழ்வு இது. நாங்க நெய்க்காய் உடைக்கிறது அங்க பாருங்க. எந்த கொடுவாயுதம் கொண்டு போ முடியாது. நாங்க ஒரு கல்ல வச்சு தான் உடைக்கக்கூடிய நீங்க பார்க்கலாம். நான் மட்டுமில்ல எல்லாரும் கல்ல வச்சு தான் உடைப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதான் உங்களுக்கு பார்த்துருக்கேன். இவங்கலாம் முதல் வருஷம் வந்தவங்க. முதல் வருஷம் வந்தவங்க எங்களோட லேடி பெண்களே ஒரு 5, 6 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். எங்க துணைவியாரோட சேர்த்து 5, 6 பேரு. ஆனா பெண்களுக்காக அங்கேயே தங்கி மக்காநாள் தான் நாங்க வந்தோம்னு வச்சுக்கங்களேன். அங்கேயே தங்கிட்டோம். ஏன்னா ஏறுனவங்க மழை வேற வருது. திருப்பி மலையில இறங்க முடியாது. மழை பெஞ்சுட்டே இருந்துன்னு வச்சுக்கங்களேன். தூறல் தூறிட்டே இருக்குது. அதனால வந்து நாங்க அங்கேயே தங்கிட்டு, அப்புறம் விடிஞ்சு தான் நாங்க நெய்யபிஷேக காலங்கத்தால 4 மணிக்கு பண்ணி, அப்புறம் வந்தோம்னு வச்சுக்கங்களேன். என் நெய்க்காய் உடைக்கிற நிகழ்வு. அது பாருங்க. அது ஒவ்வொருத்தரும் நெய்க்காய் நல்லா துவஞ்சிருந்தா நல்ல பக்தியா இருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா தான் இருந்தது. ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கங்களேன். இதுல ஒரு மூடிய வந்து அக்னி கூடத்துல போட்டு, ஒரு மூடிய வந்து நாங்க வீட்டுக்கு எடுத்தாந்து இந்த பொங்கல் இந்த மாதிரி போடுறத போடுவோம். இந்த அரிசி வந்து கொண்டு போறோம் இல்லைங்களா? அந்த அரிசியில வந்து பாதிய போட்டு ஒவ்வொரு பைக்கும் போட்டு அது பொங்கல் வைக்கிற மாரி வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுக்கிற மாரி வச்சிருந்தோம்னு வச்சுக்கங்களேன். அதுதான். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒரு முறைப்படி பின்பற்றுவாங்க. ஒரு சிலர் 2 தேங்காயும் ஓமகுண்டத்துல போடுறவங்க இருக்காங்க. பூரா அரிசியும் கொண்டாந்து கொஞ்சூண்டு மட்டும் எடுத்துக்கிட்டு, அரிசிய பூரா பேங்க்கு அங்க உண்டியல் இருக்கு. அரிசி உண்டியல். அதில கொட்டுறவங்கலாம் இருக்காங்க. அதான் நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள் காணொளியை. ஒரு 7:30 மணி சுமாருக்கு படி பூஜை நடக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படி பூஜைக்காக நாங்க போயிருந்தோம். 18ஆம் படியிலேருந்து பாருங்க. அப்பயும் மழை பெஞ்சுட்டு இருக்குது. மழை பெஞ்சதுக்குள்ள பாருங்களேன், பாலித்தீன் அந்த ட்ரெஸ் மாதிரி போட்டு உட்காந்துட்டாங்க. அவ்வளோ மழையிலயும் பாருங்க, இந்த அர்ச்சகர்லாம் நிற்கிறாங்க, போறாங்க. இந்த மழையிலயும் இந்த காட்சிய பதிவு பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது. அப்ப
அப்புறம் தான் யாருமே நகரில் அப்படியே நின்று பார்த்துட்டு படி பூஜை ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்கு. அந்த படி பூஜை நிகழ்ச்சி உங்களுக்கு இது பெரும்பாலும் இரவு நீங்கள் தங்கினா தான் அந்த படி பூஜையை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு படி பூஜையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த அந்நேரத்துக்கு டெய்லி 7 மணி 8 மணிக்கு தான் பண்ணுவாங்க. இந்த படி பூஜை முடிஞ்ச உடனே எல்லாம் சாமி தரிசனம் புஷ்பாஞ்சலி பார்க்கலாம். புஷ்பாஞ்சலி பார்த்து முடிச்ச உடனே மழை நல்ல மழை மழை பெஞ்சிட்டு இருக்கிறது பாருங்க. யாருமே இல்லை ஓமக்கூட்டமே அப்பீரலுக்கு பாருங்க அவங்களுக்கு அஞ்ச மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மழை பெஞ்சுன்னு வச்சுருக்கேன். இந்த அது முடிஞ்சோடனே நாங்கள் வெளியே ரொம்ப பஜனை பாடல்கள் பாடிட்டு இருக்கோம். திருப்பதி போனீங்கன்னா எல்லாரும் பாடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த நிகழ்வு மாதிரி இங்கே சமையல் வச்சுருக்காங்க. கணபதியின் கலங்கோ வல்வினை இந்த சத்தம் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குன்னா, அந்த மஞ்சமாதாக்கு மேலே இருக்கிற நவகிரக கோயிலில் தாங்க தங்களுடைய பாடல் வேண்டுதலை சொல்லுவாங்க. நீங்கள் படிக்க இங்கே பாருங்கள், மஞ்சமாதா கோயிலை சுற்றி இந்த மஞ்சள் கொடி தூவரக்கூடிய நிகழ்ச்சி பார்க்கலாம். நீங்கள் மஞ்சள் பற்றி ஓமகுண்டம் படி பூஜை நினைக்கல கொஞ்சம் அது முடிஞ்சோடனே பழம் விட்டு வச்சுக்கலாம். பழம் விட்டு உடம்பு இருப்பாங்க. தனியாக அந்த காம்பவுண்ட் சுவர்லாம் கட்டி சிறப்பான நெருப்பு யாரும் உள்ளே போயிடக்கூடாது ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி ஓமகுண்டம் நீங்கள் எந்நேரமும் இந்த ஓமகுண்டம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இந்த 18 படிக்கு முன்னால் தாமோதரன், லக்ஷ்மணன், எங்கள் பேத்தி, எங்கள் பையன் 4 பேர் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். பாருங்கள் அவ்வளவு மழையை அப்போ நாங்கள் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு சொன்ன நாங்கள் ஏன்னா 2வது அரண்மனை பாயசம் அப்பமும் வாங்க வந்திருந்தோம். இப்போ என்னை காரணம் எங்கள் பையன் எடுக்கிறாரு இந்த காட்சி நீங்கள் பார்க்கலாம். இந்த மாப்பிள்ளை சரவணி அவரே வந்து இந்த பஞ்சாப் இந்த அரண்மனை பாயசம் மற்றும் இது அப்பமும் வாங்கிட்டு அது பையெல்லாம் நாங்கள் எடுத்தால் சாக்கில் ஒரு துண்டு போர் வச்சுருந்தோம். அந்த போர்வையில் கட்டி தான் எடுத்தாந்தோம். அதான் வச்சுருக்கேன். மேலே 18 ஏறிட்டு சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர கும்பலாக இருக்கும் வச்சுக்கேன். ஒரு 15 ஆண்டுக்கு மேலே போகிறப்ப ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நாங்கள் மட்டும்தான் குழுவினர் மட்டும்தான் இருந்தோம். அந்தளவுக்கு சப்போர்ட் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எப்பயும் 18 படியில் ஏறி உடைப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஏறுபடி இறங்குப்படியில் இறங்கியும் 18 படியில் வந்திருக்கோம். அந்த வாய்ப்பெல்லாம் இனிமேல் வருமான காலம்தான் பதில் சொல்லும். நாங்கள் அந்த அன்னதானம் கொடுத்துக்கனால இந்த ஐயப்பன் படம் நாங்கள் இங்கே தான் உள்ளே தான் தங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது தனியாக மேலே காசு கொடுத்தும் தங்குற மாதிரி இருக்குது. ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அது அங்கேயும் தங்கிக்கலாம். நாங்கள் வந்து ஃப்ரீயாக கீழே தான் தங்கிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படுத்துக்கிறது நெட்டாக படுத்துட்டேன். எங்களை போன்ற நிறைய பேர் படுத்துருந்தாங்க. அதான் உங்களுக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை. காத்தோட்டம். நாங்கள் சபரிமலை விட்டு இறங்கி வரையில் ஒரு ஹோட்டலில் கஞ்சி வெல்லம், அப்பம், அப்பளம், கப்பக்கிழங்கு இது சாப்பிட்ட நிகழ்வு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். இது வந்து 60 ரூபா வச்சுங்களேன். 60 ரூபா. எங்கள் நண்பர் வந்து ஒரு தோசை வாங்கிட்டார். பதிலாக கப்பக்கிழங்கு, கஞ்சி, பப்படம் மற்றும் அந்த ஊறுகாய் மாதிரி 2 வச்சுருந்தாங்க. அந்த ஊறுகாய் தட்டைப்பயிறு கொஞ்சம் இது நல்லா தான் இருந்தது. இது வந்து மேலே அன்னதானம் சாமி தேவஸ்தானத்தில் போட்டாங்க. அந்த உப்புமான்னு சொன்னாங்க. அது உப்புமா மாதிரி இல்லை. அது உப்புமா புட்டு மாதிரி உப்புமா புட்டு மாதிரி இருந்தது. அது நாங்கள் எங்கள் பேத்தி மற்ற மாப்புடைய காட்டில் அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்கள காமிச்சோம். இப்படி நல்ல அருமையான முறையில் உணவு. ஆனால் ருசிக்கெல்லாம் நீங்கள் செட் ஆகாது. பசிக்கு இதான் தேங்காய் கருப்படி அடிக்கலை நீங்கள் வரலாம். இந்த இங்கே 18ஆம் படிக்கிற இடதுபுறம் வந்து நீங்கள் தேங்காய் அடிக்கக்கூடிய நிகழ்வு. நிறைய பேர் தேங்காய் அடிக்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ளே ஆளுங்க இருக்காங்க. இருந்தாலும் தேங்காயெல்லாம் அள்ளிக்கிட்டு
அப்படி இருக்க சொல்ல நாங்கள் 12ஆம் படியிலேருந்து பார்த்து கீழே இந்த ஊருக்கு வர்றப்ப எல்லாரும் திருப்பி மீண்டும் ஒரு முறை சபரிமலை சாஸ்தா ஏன்னா எங்கே தான் மஞ்சாக்கா கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க வச்சுங்களேன். இந்த மாதிரி இப்போல்லாம் கும்பல் ரொம்ப கம்மியாக இருக்குது. சீசன் அப்போலாம் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த வண்டியில் கும்பிட்டு சாஸ்தாகமாக வந்து கும்பிட்றாங்க. அந்த நாங்களும் வீடியோ நான் எடுக்கிறதுனால இந்த காட்சியை நான் பதிவேற்றேன்னு வச்சுக்கேன். எங்க 18 படி கீழே அறிஞர்களில் எங்கூர் ஈஸ்வரன் கோயில் ஐயர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருந்தார். அவர் 18வது வருஷம்னாரு. அவர்கிட்ட நாங்கள் ஆசையை வாங்கிட்டு நாங்கள் வந்ததுக்கு ஒரு நினைவாக அவர் கூட நின்று ஒரு வீடியோ செல்ஃபி எடுத்து அந்த இது எதிர்பாராத சந்திப்பு எங்களுடைய ஐயரும் நாங்களும் வந்தது. இந்த வந்த காட்சி இது சரங்குத்தின்னு நாங்கள் போவேல யானைப்படியில் போயிட்டோம்ல, அதனால் அந்த சரங்குத்தியில் வந்து திருப்பி சரங்குத்தி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். இந்த சரங்குத்தியில் இந்த குத்திட்டு தேங்காய் உடைக்கிற நிகழ்வு. தேங்காய் நீங்கள் உடைக்கலாம். அங்கே ஒரு தேங்காய் வச்சுருந்தோம். வருஷம் வந்தவங்க ஒருத்தர் மட்டும் உடைங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த ஜானகிங்கிறவங்க தேங்காய் உடைச்சாங்க வச்சுக்கல பாருங்க, உடைப்பாங்க. அதை உடைச்சி சுற்றிட்டு தான் வந்து உடைக்கணும் அப்படின்னா சரங்குத்தியில் எல்லாம் ஒரு குத்துவாங்க பாருங்கள். அந்த சரங்குத்தியில் வந்து குத்திட்டு, ஏன்னா ஐயப்பன் வந்து முதல் வருஷம் வர்றவங்க இந்த மாதிரி ஒரு சரங்குத்தியில் குச்சி குத்தணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால் வந்து அந்த மஞ்சமாதா வந்து முதல் சபரிமலைக்கு யாரும் வரலையோ, கன்னிசாமி யாரும் வரலையோ, அப்பொழுது நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சபரிமலை ஐயப்பன் வந்து மஞ்சமாதா வாக்குறுதி கொடுத்ததாக, அந்த வாக்குறுதி நிறைவேறதுக்காக அதுக்கோசரம் சான்றிதழாக இந்த வந்து சரங்குத்தியில் கன்னி பூஜை கன்னி சாமிகள் வந்து சரங்குத்தியில் குத்திடுவாங்க. குத்திடுவாங்கன்னா அதை வந்து ஐயப்ப பொங்கல் அப்போ வந்து இந்த ஆண் பெண் 2 யானைகள், ஐயப்பன் ஆண் யானை மேலேயும் பெண் யானை மேலே மஞ்சமாதா வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இந்த சரங்குத்தி வரைக்கும் 2 பேர் வந்து பார்ப்பாங்க. பார்த்த உடனே முதல்ல வரையில ஆண் யானை வந்து ரொம்ப நல்ல சாந்தமாக வரும்னு வச்சுக்கோங்களேன். பெண் யானை ரொம்ப குஷி போட்டு யாரும் இந்த வருஷம் நம்ம கல்யாணம் ஆகும், பஞ்சமாத ஐயப்பன் நம்மளை பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்ப்பாங்க. பார்த்தோன்னா சரங்குத்தியில் கன்னிவி சாமிகள் வந்து சரங்குத்தியில் அந்த குத்திருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப வருத்தத்தோடு அந்த சபரிமலை மஞ்சமாதா திரும்பி போவோம். அப்போ வந்து சோகமாக அந்த யானை போகிறதாகவும், ஐயப்ப யானை ரொம்ப திரும்பி நாம் திருப்பியும் நம்ம விரதம் மேற்கொள்ளலாம்னு சொல்லி வேகமாக போகிறதாங்க. எங்களுடைய சபரிமலை பயணம் இனிதே நிறைவேறுது. சபரிமலையை முடிச்சுட்டு இறங்கி வந்திருக்கோம். இந்த காணொலியை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. கட்டாயம் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த ஐயப்பன் சிலை வந்து நாங்கள் போகிறப்போ கடந்த முறை இல்லை, இப்போ வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னா போயிட்டு எவ்வளோ நாள் ஆகுது. நிறைய பேர் இந்த ஐயப்பன் சிலையை நீங்கள் பார்த்துருக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.